ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இது வந்து டே 6 கப்பி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டே 6 எபிசோட் நம்பர் 6. நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஆல்ரெடி நம்ம ஒரு செட்டு கேன் காய வச்சுருந்தோம். இப்போ 2வது செட்டு கேனில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ அந்த கேனையும் கீழே ஊற்றிட்டு திரும்பி கேனை காய வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இப்போ என்ன போகிறோம். ஃபஸ்ட் டே தண்ணி ஊற்றிருந்தோம். ஃபஸ்ட்டு செகண்ட் டேக்கும் தண்ணி ஊற்றிருந்தோம். 3rd டே காய வச்சுருந்தோம். 3rd 4th டே காய வச்சுருந்தோம். 5th 6th டே தண்ணி ஊற்றிருந்தோம். 5th டே தண்ணி ஊற்றிருந்தோம். 6th டே இப்போ தண்ணியை தூரத்துக்கு ஊற்றிட்டு திரும்பி கேன் காய போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்றைக்கி உள்ளது. வேறு எதுவும் இன்றைக்கி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான். அப்போ கேனத்துக்கு நம்ம தூர ஊற்றிட்டு திரும்பி வெயிலில் ஃபுல்லாக 24 hours காய வைக்க 24 hours இல்லை 48 hours காய வைக்க போகிறோம். காய வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த எபிசோடில் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே என்ன செய்யணும்னா, நம்ம தூக்கி காய வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மெடிசன் ஊற்றணும். நம்ம தண்ணி ஃபுல்லாக 8 liters தண்ணி ஊற்றிட்டு, ஒரு கேனுக்கு 8 liters தண்ணி ஊற்றிட்டு, அதில் நம்ம மெடிசன் கலந்து ஒரு 4 days தண்ணியை சைக்கிளிங் பண்ண விட்டோம்னா அப்புறம் ஃபிஷ் ஆட் பண்ணுமா பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரில. ஏன்னா இப்போதைக்கு வர பிரச்சனையை நம்ம தடுத்துடலாம். ஆனால் அதுக்கப்புறமா வர பிரச்சனை மீன் விட்டால் தான் தெரியும். அதனால் மீன் விட்டதுக்கப்புறமா அந்த பிரச்சனை தான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டு கேன் மட்டும்தான் இருக்குது, தூர ஊற்றணும். மற்றபடி எல்லா கேனையும் தூர ஊற்றியாச்சு. எங்கள் தோட்டத்து சைட்லேயே எல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டேன். தோட்டத்துக்கு போகிற டியூப் சைட்லேயும் தோட்டத்து சைட்லேயுமே எல்லா தண்ணியுமே தூர ஊற்றிட்டேன். ஆனால் இது மாதிரி தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி தூர ஊற்றுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது செடி வச்சுருந்தீங்க செடியில் ஊற்றி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லா கேனுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, செடிக்கு ஊற்றுங்க. அதான் கொஞ்சம் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கேனையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கேன்ஸ் காய வைக்கிறது தான் வேலை. இப்போ அப்படியே கவுத்தி போட்டுற வேண்டியதான். லைட்டாக சரிச்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாக கீழே வச்சிடக்கூடாது, லைட்டாக சரிச்சு வைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த நல்லா ஹீட்டு காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும் நல்லா காயும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் எப்பவும் போல் குப்பரை அப்படியே வச்சிடாதீங்க. நான் இப்படி லைட்டாக கேன் சரிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எனக்கு அந்த சைடில் தின்னுருக்கேன், தின்னில் வச்சு சரிச்சு வைக்கிறேன். ஸ்லோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சரிச்சு வைக்கிறேன். அதனால் நீங்களும் அதேமாதிரி வைங்க, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 7 கேன் அடிக்காச்சு, இன்னும் ஒரு கேன் தான் எடுக்கணும். அடிக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.